Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2.5 சென்ட் இடமைப்புல அழகான 2PHK ஹோம் பாத்தீங்கன்னா கட்டி புதுசா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. நமக்கு இந்த வீடியோ பத்தி தாங்க ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா கூடி சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஒர்க் தாங்க பார்க்குறோம். எலிவேஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. 5 கலர் காம்பினேஷனில் கலரிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. காமன் வால்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பெயிண்டிங் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த வீடு மொத்தமாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கக்கூடிய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1100 ஸ்கொயர் ஃபீட் வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்குதுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான் பார்க்க போகிறோம். போத்திக்கோ ஃப்ரெண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கோல்டு கலரில் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா வீட்டோடைய கார் பார்க்கிங் ஏரியா தான் பார்க்குறோம். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்ல விசாலமாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் 7 சீட்டர் வெஹிக்கிள் கூட பார்க் பண்ண முடியுங்க. வீட்டோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடி போகக்கூடிய ஸ்டேர்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான வாட்டர் சம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரில் யூஸ் பண்ணிக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் கிரே கலரில் அழகாக கலர் காம்பினேஷன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுடைய ஃப்ரண்ட் வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரிங் வந்துடுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா 350 அடிக்கு மேலே போட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு உங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க. கார் பார்க்கிங்லேருந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகக்கூடிய 3 ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ட்ரிப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா வீட்டோடைய ஃப்ரண்ட் டோர் தாங்க பார்க்குறோம். வீட்டோடைய ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரத்திலான டோர் தான் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. சின்ன சின்ன ஒர்க் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு தாங்க இருக்குது. நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா வீட்டோடைய ஹாலில் நிற்கிறோம். ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 16x10 அப்படி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 3 விண்டோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டி பத்தாங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷன் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டில் டிவி யூனிட் வரக்கூடிய ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்டிங் கோட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அப்படி லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க் கபோர்டு ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு டாப் சீலிங்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து பெண்டிங் கிடைக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ம் லைட் ஃபுல்லாக வந்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோடைய பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இப்போ 2PHK ஹோமு 2 பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு டோர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லா வால்லையும் பார்த்தீங்கன்னா பட்டி பத்தாங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் கிச்சன்லேருந்து ஹாலிலேருந்து பெட்ரூம் வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பாத்ரூமுடைய டோர் பார்த்தீங்கன்னா பிவிசி டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுடைய ரூப் பார்த்தீங்கன்னா லோ ரூப் தான் போட்டிருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைல் தாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டைல் பாருங்கள் நல்லா சூப்பரான கலர் செலெக்ஷனில் வந்து டைல் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து இன்னொரு பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா டோர் வந்து நல்லா குவாலிட்டியான டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃப்ளோரிங் வந்து கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் ஒர்க் வந்து ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த பெட்ரூமோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அப்படி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளிலேருந்து எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பொருள் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஹைஃபை அப்படிங்கிற சுவிட்ச் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குற பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் கூட அட்டாச் டாய்லெட் தான் பார்த்துட்டுருவோம். இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஸ்டாண்ட் தாங்க வச்சிருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா லோ ரூப் தான் போட்டிருக்காங்க. இது மூலம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டோரேஜ் நல்ல இடம் கிடைக்கும். உங்களுக்கு இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாலில் ஃபுல்லாகவே. அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய வாலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு டைல் ஒர்க் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைல் ஒர்க் பார்த்தீங்கன்னா வேறு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளோருக்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிப்பிங் டைல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் வளர்க்காதுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா வீட்டோட கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x8 அப்படி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு கபோர்டு ஒர்க் பாருங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டோடைய கார் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து மாடியிலேருந்து சுற்றுப்புற அமைப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடு இப்போதைக்கு கரண்ட் அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. குத்துக்கல் வலசை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே அவைலபிள் இருக்குது பக்கத்துலேயே. வீட்டுடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி டேங்க் வந்து இருக்குதுங்க. உங்களுக்கு வீடை சுற்றி பாருங்கள் எத்தனை வீடுகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத. இந்த வீட்டுடைய ப்ரைஸ் அமௌண்ட்டை இந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 52 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டெலாம் கிடையாது, நெகசிபிள் இருக்காங்க. நேரில் வந்து பார்த்து பேசி குறைச்சிக்கலாங்க.
இந்த வீடை பற்றி மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடை இப்போதைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்து டேரக்ட் காண்டாக்ட் நம்பர் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வீடை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.